கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 24/9/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசம் விலக்கி இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக உடைய நிறைவுக்குள்ளாக இவரை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படும்படியாக நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. சகல நன்மையுமே இவருடைய வாழ்க்கையில கொடுங்க தகப்பனே. ரோமர் 12:2 உங்கள் மனம் புதிதாக்குதலினாலே மறுரூபம் ஆக்குங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையினாலே புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரை மறுரூபத்தை ஆக்கிய சகலத்தையுமே நன்மைக்கு எதுவாக நீங்க கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 24/9/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்தில் உம்முடைய கிருபை நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய மகிமையானது தேசத்தில் இருப்பதாக, உம்முடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை உம்முடைய கோலும் கைத்தனையும் தேசத்தில் தேற்றட்டும் தகப்பனே. தீமைகள் ஒன்றும் வராதபடி நீங்கள் வெளியடைங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் செய்த சிந்திருக்கிற விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.